ஏன் மறுபடியும் மறுபடியும் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, மறுபடியும் சாமியார்கள் கைதாகிறாங்க? இன்னும் படிக்காதவனை விட படிச்சவங்க தான் அதிகமா அதுல சிக்கிக்கிறாங்க. இவங்க எடுக்கிற ஒரே வழி ஒரு ஜோசிகாரன், ஒரு சாமியார். அந்த அயோக்கிய பையன்கிட்ட போய், சாமி எனக்கு இப்படி எல்லாம் ஆயிருச்சு, எனக்கு கல்யாணமே ஆகல, 32 வயசு ஆயிருச்சு, 40 வயசு ஆயிருச்சு, ஏதாவது வழி சொல்லுங்க அப்படிங்கிறது. அவன் என்ன பண்ணுவான்? அவன் இவங்களுக்கு வழி சொல்ல மாட்டான். இவங்க என்னென்ன கொடுமைகளை சொல்லி அழுகுறாங்களோ, இவங்களுடைய வேதனையை சொல்லி அழுகுறாங்களோ, இவங்க அதோட சேர்ந்து தன் குடும்ப சூழலையும் சொல்லிடுவாங்க. எனக்கு ஒரே ஒரு அண்ணன், அந்த அண்ணன் இந்த மாதிரி வெளியூர்ல வேலையில் இருக்காரு, அம்மா சின்ன வயசுலயே செத்து போச்சு, அப்பா குடிகாரன், அல்லது அப்பா வயசாயிட்டாரு எதுவும் பண்ண முடியாது, அல்லது எனக்கு ஒரு தம்பியே இருக்கான், அவன் இப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். அதாவது இவங்க சொல்லும் போதே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அல்லது இதை எதிர்த்து பெரிய பிரச்சனை பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறத சாமியாரு எல்லா டீட்டெயிலையும் வாங்கிக்குவான். அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அதாவதுங்க, உங்க வீட்டுல அண்ணன் யாராவது இருக்காங்களா? உங்க அப்பா அம்மாவனுடைய இது சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்டா சொல்ல முடியும். ஏற்கனவே இந்த பாதிப்புகள், இந்த சிக்கல், இந்த இந்த சுக்கர தோஷம், இந்த இந்த செவ்வாய் தோஷம், இந்த கல்யாண தோஷம், இதெல்லாம் உங்க வீட்டுல இருந்திருக்குதாங்கிறத நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா அந்த முடிச்சு அவுத்துட்டோம்னா இதுக்கு ஈஸியா விடை கிடைச்சிடும் அப்படிமா. இவங்க படிச்சிருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. இந்த முட்டாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படிங்களா சாமி, எங்க அக்காவுக்கு கூட அப்படித்தான் சாமி ஆச்சு, அப்படி இப்படின்னு நல்லா சொல்லும் போது எல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, ஏதாவது டாலரை தர்றேன், இதை தர்றேன், அமாவாசை அன்னைக்கு நைட்டு வா,